டிஎன்பிசி 2Aக்கு வந்து மெயின்ஸில் வந்து டாபிக் படி மாற்றிட்டாங்க. என்னென்னு டீட்டெயிலாக பார்த்தலாங்க. இதனால் வரைக்கும் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் மெயின்ஸில் இருந்துச்சுங்க. இந்த டைம் வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீசனிங் மேக்ஸு 50ங்க, ஜிகே வந்து 150 ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா தமிழ் ஒரு டைம் கஷ்டமாக கேட்டுறாங்க, இங்கிலீஷ் ஈஸியாக வந்துரு. இதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் அவங்க நம்ம சைட்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சோன்னே அவங்க வந்து இந்த டைம் ரிமூவ் பண்ணோடனே எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்களோட ரீஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு. என்ன குரூப் 4 இவ்வளோ கஷ்டமாக வந்துச்சு, நெக்ஸ்ட் குரூப் 2 படிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு இது கனவு பாதைக்காக போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வர ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்க. அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எதையும் செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, இந்த 2 டேஸ் கழிச்சு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் படிக்கிறதுக்கு 1 by 1 படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாவே மெயின்ஸ்க்கு வந்து 2A தானேங்க. ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் கிடையாது, ஜிகே ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸு ரீசனிங் தான். அதனால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அப்ரோச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு நிறையா நோட்ஸு எல்லாமே கொடுப்போம். எதையும் நினச்சி கவலைப்படாமல் உங்களை ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2 நோட்ஸ் எல்லாமே 1 by 1 கொடுக்க போகிறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லினஸ் இருக்கிறீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க.